மதிப்பிற்குரிய போதிபாலா சுவாமி அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்து தன்னுடைய இளம் வயதிலிருந்தே ஆன்மீக தேடலில் மெல்ல மெல்ல ஈடுபட்டு அவர்கள் அரசு வேலை பார்த்து அதை விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு நேர ஆன்மீகவாதியாக பௌத்தம் ஏற்று வந்தார்கள். அடிப்படையில் அவங்க ஒரு கிறிஸ்துவர். அதிலிருந்து அவர்கள் பௌத்தத்தின் மேல் உள்ள ஆர்வம் காரணமாக பௌத்தத்தை ஏற்று பௌத்த துறவியாக இருந்தார். தமிழ்நாட்டிலேயே மூத்த பௌத்த துறவி, தேரவாத பௌத்தத்தில் மூத்த பௌத்த துறவியாக இருந்தார். அவர் ஆன்மீகம் என்ற ஒரு தன்மையை எல்லா மக்களுக்கும் ஜாதி மதம் இல்லாமல் எந்த வேறுபாடும் பார்க்காம கொடுத்தார். அவர் தான் பௌத்தர் என்பதை ஒருபோதும் யார்கிட்டையும் திணிச்சதோ அதை வற்புறுத்தி சொல்றதோ இல்லை. எல்லாருக்கும் தியானம் சொல்லி கொடுத்தார். அவர் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தியானங்களை எல்லாம் கற்று மக்களுக்கு எளிமையான முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர். ரொம்ப ஒரு கண்டிப்பான குரு. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் உளவியல் ரீதியாக வீக்காக இருக்கும். ஆறுதலாக பேசுவது, அரவணைத்து பேசுவது அப்படிலாம் இருக்கும். ஆனால் போதிபாலா சுவாமிகள் ஆறுதல் அரவணைப்புலாம் கிடையாது. அவர் மனிதனை அறியாமையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்போடு நடந்து கொண்டார். ஆறுதலாக அரவணைப்பாக இருந்தால் அவன் தூங்கிக்கிட்டே தான் இருப்பான் வாழ்க்கை ஃபுல்லாக. ஆனால் தன்னுடைய மாணவர்களிடம் மிகவும் கண்டிப்புடன் நடந்து கொண்டார். அதே போல் அவர் அனைவரையும் ஆழ்ந்த அன்போடு இருக்கிறதுனால தான் அந்த கண்டிப்பு இருக்கிறது. தியானத்தில் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுல எந்த விதமான தொய்வும் இல்லாத ஒரு குரு. சும்மா தியரியை படித்து நடத்தி கொண்டே இருக்கிறது, பாடங்கள் நடத்துறது, பெரிய பெரிய ஃபிலாசபி பேசுறதுலாம் கிடையாது அவர்கிட்ட. மிக எளிமையான முறையில் ஆன்மீக அனுபவங்களை பெற வேண்டும் என்று அவர் நிறைய முறை வலியுறுத்தியிருக்கிறார். எனக்கும் அவருடைய அணுகுமுறை மிகவும் என்னை கவர்ந்தது. அவருடைய மரணத்தை கூட அவர் தன் முன்னதாகவே உடலை விட்டுருவோம் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருந்தார். அவர் கடைசி வகுப்பு நம்முடைய யோகி தியான மையத்தில் 2017 மார்ச் மாதம் விபாஷனா தியானத்தை எடுத்தார். அதுதான் அவர் எடுத்த கடைசி வகுப்பு. ஆனால் ஜூனில் 12ஆம் தேதி தன்னுடைய பூத உடலை அவர் விட்டுவிட்டார். போதிபாலா சுவாமி அவர்களும் மாணவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டாலும் அவருடைய அடியாழத்தில் பேரன்பு இருக்கிறது. அந்த அன்பை போற்றக்கூடிய விதமாக நாம் இன்னைக்கு அவருடைய நினைவு நாளில் நம்ம எல்லாரும் இன்னைக்கு கூடியிருக்கிறோம், தவமாற்றினோம். அவர்களுடைய நினைவை நாம் எப்போதுமே மறக்காமல் போற்றி காப்போம். நன்றி.